சரி, இப்ப வள்ளலார் காட்டுகிற கடவுளை யாராலும் மறுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து பேசுறோம். வள்ளலார் காட்டும் கடவுள் யார்? அந்த கடவுள் யார் தெரியுமா? இயற்கையவே கடவுளா சொல்றார். இயற்கையவே கடவுளா சொல்றார். இது என்னங்க சிம்பிளா சொல்லிட்டு விலகுறாரா? சிலவங்க சொல்லுவாங்கல்ல, நான் இப்படி சொல்லிட்டா யாரும் மறுக்க முடியுமான்னு. உண்மையும் அதுதான். இயற்கையே கடவுளா சொல்றார். அந்த இயற்கையை 3 விதமா பிரிக்கிறார். இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இதெல்லாம் சேர்ந்த அந்த இயற்கை நிறைவு இருக்கு பாருங்க, இதுதான் இறைவன். அந்த இயற்கையை பற்றி நீங்க சிந்தனை, இயற்கையை நீங்க உங்களால அளந்துட முடியுமா? டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா? அந்த இயற்கை இடத்துல என்ன தெரியுமா இருக்குது? அந்த இயற்கை முழுவதும் அறிவுங்கிறார். அறிவை தான் என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் பார். அந்த இயற்கை உண்மைன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த இயற்கை உண்மைன்னு சொன்னாலே அது அறிவுன்னு சொல்கிறார். இயற்கை விளக்கத்தை நீங்கள் இயற்கையில் என்னென்ன பார்த்துருக்கீங்களோ உங்களால் கண்டுபிடிச்சதை எழுதி வச்சுருப்பீங்களா, அது கடவுளுடைய அம்சம். காணப்போவதும் இன்னும் காண வேண்டியதும் இறைவனுடைய அம்சம்.